மற்றொரு முக்கிய செய்தி, திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் 2 கிலோ கஞ்சாவுடன் சிறை வார்டன் பிடிபட்டிருக்கிறார். குற்றாலம் சாலையில் காவல்துறையினரின் சோதனையின் போது அவரிடம் 2 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்தனர். இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சிறை வார்டனை கைது செய்தனர். குற்றாலம் சாலையில் காவல்துறையினரின் சோதனையின் போது அவரிடம் 2 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து நெல்லை சரக சிறைத்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 75க்கும் மேற்பட்ட காவலர்கள் பேரூரணி சிறையில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சிறையில் கஞ்சா விற்பனை செய்ததாக தமிழரசன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பவித்ரா, தூத்துக்குடி பேரூரணி சிறையில சிறை வார்டனாக பணியாற்றி வந்த 31 வயதான தமிழரசன் 2 கிலோ கஞ்சாவுடன் போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை குற்றாலம் சாலையில தமிழரசன் சென்று கொண்டிருந்த போது போலீசார் அவரை சோதனை செய்திருக்கிறாங்க. அப்போது அவரிடம் 2 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே நெல்லை சிறைத்துறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் தலைமையில 75க்கும் மேற்பட்ட காவலர்கள் பேரூரணி சிறையில மீண்டும் சோதனை மேற்கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில சிறையில் கஞ்சா விற்பனை செய்ததாக தமிழரசன் மீது குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்ட நிலையில இதையடுத்து சிறைத்துறை டிஜிபி சந்தீப் ராஜ் ரத்தோர் தமிழரசனை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே பாளையங்கோட்டை மற்றும் பேரூரணி சிறைகளில் தமிழரசன் பணியாற்றிய நிலையில கைது செய்யப்பட்ட அவர் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறையை பாதுகாக்க வேண்டிய வார்டனை கஞ்சா விவகாரத்துல சிக்கிய சம்பவம் வேலியே பயிரை மேய்ந்தது போல பெரும் அதிர்ச்சியையும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.